டிஎன்பிசி மேக்ஸில் தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்ட் 3 ஃபர்ஸ்ட் சம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 5 ஆண்டுகளில் 4 மடங்காக மாறுகிறது எனில் வட்டி வீதம் காண்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 4 மடங்கு வட்டி வீதம் கொடுத்துட்டு ஆண்டுகள் கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கே ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்மனா 4 மடங்கு, ஸோ 4 மடங்கு அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன எடுத்துக்குவோம், 4 மடங்குன்னு சொன்னாலே 300. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலானா n × r = 300. ஏன்னா 4 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. சில n கொடுத்துட்டாங்க 5, ஸோ r கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ நமக்கு r தான் வேணும் இல்லைங்களா. அப்போ 300/5. ஸோ அடிச்சோம்னா 6. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 60% இல்லைங்களா. அடுத்த கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட அசலானது 10 ஆண்டுகளில் 10 மடங்காக மாறுகிறது எனில் வட்டி வீதம் காண்க. 10 ஆண்டுகளில் 10 மடங்கு ஆகிடுமா அப்படின்னு வட்டி வீதம். அதாவது 10 மடங்குன்னு சொன்னாலே 10 மடங்கு, 10 மடங்குனாலே என்ன பண்ணணுமா 900ன்னு எடுத்துக்கணும். n × r, n × r = 900. இதில் ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 10க்கு n கொடுத்துட்டான். அப்போ நமக்கு 6 தான் கேட்குறோம். ஸோ r = 900/10. ஒரு சிறு அடிச்சுன்னா r = 90%. அப்போ வட்டி வீதம் வந்து பார்த்தீங்கன்னா 90% வட்டி வீதம் இருந்தால் தான் 10 ஆண்டுகளில் 10 மடங்காக மாறும். அடுத்தது, ஒரு தொகையானது 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. அதனால் புரிஞ்சுங்க, 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை வருடங்களில் 5 மடங்காக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட மடங்கு ஆகிறதுனா அப்போ இன்னொரு குறிப்பிட்ட மடங்கு ஆகிறது எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக வந்து நமக்கு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா N = y - 1/x - 1 × இயர் அப்படின்னு சொல்லணும். வருடங்கள். அதாவது இங்கே வருஷம்னா எத்தனை ஆண்டுகளில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் வந்து இயர் போட்டுக்கணும். ஸோ அப்போது n = இந்த ஒய்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை வருடங்களில், அதாவது எத்தனை மடங்கு ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்களே, இந்த மடங்கு ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த ரெண்டாவது கொடுத்துருக்கிற மடங்கு இருக்குல்ல, எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு கேட்குறாங்களே, அதுதான் ஒய்ன்னு எடுத்துக்கணும். முதல் கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ 2 மடங்கு ஆகிறது 3 மடங்கு ஆகிறது கொடுத்தாங்கன்னா ஸோ அது என்ன பண்ணலாம், நம்ம 2 எக்ஸ் இருக்குது. அதாவது இங்கே வந்து எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 5, இயர் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து அதுவும் வந்து 5, இந்த இயர். ஸோ இப்போ இங்கே 5 x - 1, எக்ஸ் வந்து 2 இல்லையா, அப்போ 2 - 1. அதேமாதிரி ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ எதுனா அந்த 5 மடங்கு, இந்த மடங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய். ஸோ 5 - 1. அப்போ 5 - 1 4/2 - 1 × 5. 5 வந்து 20. இந்த பையில் 1 இருந்துச்சுன்னா அது வந்து 4/1 4 தான் வரும். ஸோ அப்போ n = 20. அப்போ 5 மடங்காக மாறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள் ஆகுமா. அடுத்து இதே மாதிரி கொஸ்டின் தான். ஒரு தொகையானது 8 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறும். ஸோ 8 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறுகிறது சரிங்களா. எனில் எத்தனை ஆண்டுகளில் 6 மடங்காக மாறும். ஸோ இப்போ நம்ம N = 8 ஆண்டுகளில்னு சொல்லிட்டான். அப்போ இயர் வந்து பார்த்தீங்கன்னா 8 2 மடங்காக மாறுது. அப்போ எக்ஸ் வந்து 2, 6 மடங்காக மாறுறதுக்கு எத்தனை ஆண்டுகள் இருக்கிற, அதுதான் ஒய். ஓகேங்களா. இப்போ நமக்கு என்னென்னா y - 1/x - 1 × இயர். ஸோ ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 6 - 1/2 - 1 × வருஷம் வந்து 8, 5/1 × 8. ஸோ 8 5 40. ஸோ நமக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்ட் 4. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 வருடங்களில் 8880 ஆகவும் 4 வருடங்களில் 7920 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதம் காண்க. அதாவது 6 வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட் ஆயிடுச்சுன்றாங்க, 4 வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்குன்றாங்க,
அப்படின்னா அதனுடைய அசல் வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்க, 6 வருடம். ஸோ 6 வருடத்தில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8880 ரூபா. அதுவே 4 வருடத்தில் 7920. ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து நமக்கு 2 வருடம் வரும் இல்லையா? 2 வருடம். கரெக்ஷன் 0, 8ல் 2 போச்சுன்னா 6. ஸோ இங்கே பக்கத்தில் கடன் வாங்கினா 18ல் 9 போச்சுன்னா 9. ஸோ 920 ரூபா. 2 வருஷத்தில் எவ்வளோ ஏறி இப்போ 4 வருஷம் முடிவில் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு. 6 வருஷம் முடிவில் அப்போ 960 ரூபாய் அதிகமாக இருக்குது. அப்போ 960 தான் வட்டி, 2 வருஷத்துக்கான வட்டி இது. அப்போ வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 வருடத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாதியாக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் 480 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கான வட்டி. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா 4 வருஷத்துக்கான வட்டி, 4 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 480. அப்போ நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 ரூபா வரும் உங்களுக்கு. இதை பெருக்குனீங்கன்னா 1920 ரூபா வந்து வட்டி வரும். ஸோ இப்போ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா 4 வருஷத்தில் அமௌண்ட் வந்து 7920. அதில் 4 வருஷத்துக்கான அமௌண்ட் இது மொத்த தொகை. அதில் இந்த 4 வருஷத்துக்கான வட்டி வந்து இது 1920 கழிச்சிட்டோம்னா நமக்கு அசல் கிடச்சிரும். அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா அசல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 7920லிருந்து 1920 கழிச்சிட்டோம்னா நமக்கு 6000 ரூபாய் அசல் வந்து 6000. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் வந்து கேட்குறாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எவ்வளோ, தனி வட்டி வந்து 480 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? இப்போது இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். எஸ்ஐ = PRT/100. ஸோ எஸ்ஐ வந்து 480 இல்லையா? 480 பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6000 இன்ட்டு வட்டி. நமக்கு வட்டி விதம் தெரியாது, நமக்கு டைம் வந்து தெரியும் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஏன்னா இப்போ வந்து வட்டின்றது என்னது 480 ரூபான்றது 1 வருஷத்துக்கு தான் வட்டி தான் இது, ஓகேங்களா? அப்போ 1ன்னு போட்டுக்கலாம் /100. நமக்கு 6 தான் வேணும். இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம். ஸோ 480 இன்ட்டு இந்த 6 வந்து அப்படியே வச்சுக்கலாம். இந்த 60 இந்த பக்கம் வந்து வகுத்தல் ஆகிடும். ஸோ 480/60. அப்போ R = 1 0 1 0 வச்சுக்கலாம். 8 6 48. ஸோ அப்போ 8. அப்போ 8% வட்டி வீதத்தில். ஸோ வட்டி வீதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8% வரும். ஒரு அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காக மாறுகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எவ்வளோ மடங்கு மாறுதா? இப்போ அசல் வந்து 4 பங்குனா அது வந்து பார்த்தீங்கன்னா 9/4, 4க்கு 9 மடங்காக மாறுதுன்றாங்க. அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் தான். இப்போ இங்கே நம்மளே என்ன பண்ணோம்னா அசல் வந்து 4ன்னு எடுத்துக்கணும். 4 தான் அசல். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து நான் இது 9 ஆயிடுச்சு. 4 தான் இது பண்ணுது. நம்ம அமௌண்ட் 9 ஆயிடுச்சு, 9 மடங்கு ஆயிடுச்சு. அப்படின்னா வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 4 அசல் 9 ஆயிருக்கு. அப்போ 5 அதிகமாக இருக்குது. அப்போ 9 - 4 வந்து பார்த்தீங்கன்னா 5 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி. இப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஃபார்முலா? எஸ்ஐ = PRT/100. ஸோ எஸ்ஐ எவ்வளோ அப்படின்னா 5ன்னு போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா வந்து வட்டி வந்து 5. ஸோ பி வந்து 4 இன்ட்டு R தெரியாது. வருஷம் வந்து என்ன போட்டுக்கலாம்? நம்ம எத்தனை வருடங்கள் கொடுத்துருக்காங்க? 2 வருடத்தில். ஸோ வருஷம் வந்து 2ன்னு போட்டுக்கலாம் /100. ஸோ நமக்கு 6 தான் வேணும். மீதி குறுக்கு பெரு பண்ணு 5 × 100 இந்த 4 2 வந்து வகுத்தல் ஆகிடும் = 6. ஸோ 4க்கு இது அடிச்சோன்னா 25. ஸோ 2 25 × 5 பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 125 வரும். ஸோ R = 125/2. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 62 1/2%. அப்போ வட்டி வீதம் வந்து பார்த்தீங்கன்னா 62 1/2%. 10 வருடத்திற்கு ராஜாவிற்கு ரூபாய் 6 லட்சம் தேவைப்படுகிறது. ஒரு வங்கி வருடத்திற்கு 20% வட்டி வீதம் அளித்தால் ராஜா எவ்வளவு அசலாக செலுத்த வேண்டும்? அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ராஜா கையில் வந்து 6 லட்சம் கையில் வருது. எவ்வளோ வட்டி போட்டிருக்காங்க? 20% வட்டி வீதத்தில். அப்படின்னா அவன் அசலாக அந்த பேங்க்கில் வந்து அந்த வங்கியில் வந்து எவ்வளோ செலுத்தியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ பி கேட்குறாங்க. இது வந்து அமௌண்ட் ஆக்சுவலாக. ஸோ அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபார்முலாவே தனியாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா A =
P இன்ட்டு 1 ப்ளஸ் NR பை 100. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அசல் மட்டும் தெரியாது, அமௌண்ட் தெரியும். ஸோ 6 லட்சம். ஸோ 6 லட்சம் ஈக்குவல் டு P வேல்யூ தெரியாது, 1 ப்ளஸ் N தெரியும் நமக்கு, எத்தனை வருஷங்கள்னு 10. ஸோ 10 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20ன்னு தெரியும். ஸோ N வந்து பார்த்தீங்கன்னா N வந்து 10, R வந்து 20%. ஓகேங்களா? ஸோ அப்போ 20/100. இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வருதுன்னா P ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2, இந்த பக்கம் வந்து 6 லட்சம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் இப்போ 1 ப்ளஸ் 2 வந்து 3P ஆகிடும். ஸோ நமக்கு P வேல்யூ தான் வேணும் இல்லையா? அப்போ 6 லட்சம் பை இந்த 3 இந்த பக்கம் வந்து வகுத்தில் ஆகிடும் 3. ஸோ P ஈக்குவல் டு அப்போ 2 லட்சம். ஸோ அப்போ அவன் 2 லட்சம் அசலாக செலுத்தினான்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் அவன் கையில் வந்து 6 லட்சம் வந்து வரும். எவ்வளோ? 20% வட்டி விதத்தில். டிஎன்பிசி மேக்ஸில் தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதில் பார்ட் 5 பார்க்குறோம். ஒருவர் ஒரு வருட வட்டியாக 4% வீதம் ரூபாய் 800ம் 5% வீதம் ரூபாய் 700ம் ஒரு காலத்தில் கடனாக பெறுகிறார். ரூபாய் 268 மொத்த வட்டியாக திருப்பி அளிக்கிறார் எனில் அவர் பெற்ற கடன் தொகையின் கால அளவு எவ்வளவு? டைம் கேட்குறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்கிட்ட வாங்குறாரு, ஒருத்தர்கிட்ட 800 ரூபா வாங்குறாரு, ஒருத்தர்கிட்ட 700 ரூபா வாங்குறாரு. 2 பேர்கிட்டையும் வட்டி வீதம் வேற வேற. இதில் 4% வட்டியில் வாங்குறாரு, 700 ரூபாய் வந்து 5% வட்டியில் வாங்குறாரு. மொத்தமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா 268 ரூபாய் வட்டி செலுத்திட்டார். ஓகேங்களா? இப்போ என்னுடைய கால அளவு கேட்குறாங்க. ஸோ நமக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி கண்டுபிடிக்க ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா PRT/100 இல்லையா? இவர் 2 இடத்துல கடன் வாங்கியிருக்காரு இல்லைங்களா? அப்போ 2 தனி வட்டி பார்த்தீங்கன்னா PRT/100/100. இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா தான் 268. என்னது? இது ஒரு இடத்துல கடன் வாங்கினது, இது ஒரு இடத்துல கடன் வாங்கினது. ஸோ ரெண்டுத்தினுடைய வட்டியும் கூட்டினா வந்து பார்த்தீங்கன்னா 268. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வட்டி வீதத்தை வந்து PR1 வச்சுக்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா PR2 வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே ரெண்டுத்தையுமே அசல் வேறு வேறு இல்லையா? இங்கே P1 வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே P2 வச்சுக்கலாம் அசல். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் வட்டி எடுத்துக்கலாமே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது R1 இது P1 எடுத்துக்கலாம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 800 அசல் வந்து 800, R வந்து வட்டி வீதம் வந்து 4 இன்ட்டு டைம் வந்து ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஏன்னா ஒரே நேரத்தில் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துட்டாங்க, திருப்பி அளிக்கிறார். அதாவது ஒரே வருஷம், அதாவது ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தான் 2த்துக்குமே கொடுத்துருப்பாரு. அதனால் வந்து டைம் வந்து ஒரே இதுதான் வரும், T/100 ப்ளஸ் ஸோ 700 இன்ட்டு அதுக்கு 5% வட்டி இன்ட்டு T/100 ஈக்குவல் டு 268. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 0 அடிச்சிடலாம், இந்த 2 0 அடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 32 T ப்ளஸ் இங்கே வந்து 735 T ஈக்குவல் டு 268. ரெண்டுத்தையும் கூட்டினா இது 32 T, இது ஒரு 35. ஸோ 67 T ஈக்குவல் டு 268. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கால அளவு தான் தேவை. ஸோ 268/67. ஸோ நமக்கு என்ன வரும்னா 4 ஆண்டுகள். ஸோ இந்த 67க்கு 268 அடிச்சோம்னா 4 ஆண்டுகள். ஸோ அப்போ ஒரு 4 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 268 ரூபா வட்டி வந்து மொத்தமாக கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். ஒருவர் ரூபாய் 2500 2 பேர்களிடமிருந்து பெறுகிறார், கடனாக பெறுகிறார். ஒரு கடனுக்கு 8% தனி வட்டியும் மற்றதற்கு 6% தனி வட்டியும் மொத்தத்தில் ஒரு ஆண்டுக்கு ரூபாய் 180 வட்டியாக கொடுத்தால் 8% வட்டிக்கு வாங்கிய கடன் எவ்வளவு அப்படிங்கிறாங்க. அதாவது போன சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் கேட்டுதான், இங்கே ஆண்டு கொடுத்துட்டாங்க, ஓராண்டுக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து ஆண்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்த்து சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஒருவர் 2 பேர்கிட்டேருந்து வாங்குறாரு, 2500 ரூபாய் மொத்தமாக வாங்குறாரு. அதில் 8% தனி வட்டிக்கு ஒருத்தர்கிட்ட இருந்தோம், இன்னொருத்தர்கிட்ட இருந்து 6% தனி வட்டிக்கு வாங்குறாரு. மொத்த வட்டி வந்து இவ்வளோ கொடுத்துருக்காரு ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னா 8% தனி வட்டி வாங்கினார்ல, இந்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த அமௌண்ட் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ போன யூஸ் பண்ண அதே ஃபார்மில் தான் PRT/100 ப்ளஸ், ஏன்னா 2 இடத்துல வாங்குறாரு இல்லையா? ஸோ PRT/100
ஈக்குவல் டு மொத்த வட்டி எவ்வளோ தனி வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 ரூபா கொடுக்குறாரு. இதில் அசல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 8%, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 6%. ஓகேங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம்னா வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து ஒன்று தான். ஸோ டி வந்து 1, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 8%, இன்னொன்று வந்து 6%. சரி பாருங்கள். ஸோ அசல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8% தனி வட்டி தானே கேட்குறாங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதனுடைய அசல் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸு இன்ட்டு ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 8%, 8 இன்ட்டு டைம் வந்து 1/100ன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் இந்த 6% கொடுக்குற வாங்கினோம் இல்லையா, இதனுடைய அசல் என்னன்னு எடுத்துக்கலாம்னா இது எக்ஸு அப்படின்னா 2500ல் எக்ஸ் போச்சுன்னா மீதி இருக்கிற அமௌண்ட்டு தான் 6%ல் வாங்கியிருப்போம். ஸோ அப்போ அது எப்படி எழுதலாம்னா 2500 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். 2500லேருந்து இந்த எக்ஸை கழிச்சிட்டோன்னா மீதி இருக்கிற அமௌண்ட்டு தான் 6% வட்டிக்கு வாங்கியிருப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 6% பை 1/100. ஒருவேளை 6% தனி வட்டியில் வாங்கின அமௌண்ட் கேட்டிருந்தாங்கன்னா ஸோ இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இங்கே 6 × 1/100 போட்டு இங்கே 2500 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 8ன்னு போட்டு போடணும். ஓகேங்களா? இப்போது நம்ம மீசியம் எடுத்துன்னு வச்சுங்க, எல்சிஎம் எடுத்தால் ரெண்டுமே 100 இருக்குது. அப்போ 100 அப்படியே எடுத்துக்கிட்டு மேலே எடுத்து அப்படியே கூட்டிக்கலாம். 8 × x வந்து பார்த்தீங்கன்னா 8x ப்ளஸ் 6 × 1 6, இந்த 6 எடுத்து இங்கே பெருக்கலாம். ஸோ என்ன பெருக்கணும்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × 2500 வந்து பார்த்தீங்கன்னா 15000 வரும். மைனஸ் 6x ஈக்குவல் டு 180. ஸோ இந்த 8xலேருந்து 6x கழிச்சலாம். 8x மைனஸ் 6x வந்து பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் இது வந்து 15000. ஸோ 15000 பை 100 ஈக்குவல் டு 180. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து 2x ப்ளஸ் 15000 ஈக்குவல் டு 180. இந்த வகுத்தில் இருக்கிறோம்னா பெருக்கலாயிடும். ஸோ 100. ஸோ 2x ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் பெருக்குனிங்கன்னா 18000 மைனஸ் இந்த 15000 போனால் மைனஸ் 15000. ஸோ அப்போ 2x ஈக்குவல் டு இந்த 18000 ரெண்டுத்தையும் பெருனா 18, இந்த 15000 போனால் மைனஸ் ஆகிடும். ஸோ 3000 வரும். 18000ல் 15 நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் அடித்தோம்னா 1500. ஸோ 1500. அப்போது 8% வட்டியில் வாங்கின அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1500. அப்போ 6% கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம 2500லேருந்து 1500 கழிச்சுன்னா 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா 6% தனி வட்டியில் வாங்கியிருப்பான். ஓகேங்களா? தேங்க்யூ.